டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதம் அரை சதம் விளாசுவதற்காக சக வீரர்களை ரன் அவுட் செய்வதை இந்திய அணியின் ரவீந்திர ஜடேஜா வழக்கமாக்கி வருவது ரசிகர்களிடையே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணிக்கு 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 326 ரன்களை குவித்தது. 33 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி தவித்த போது ரோஹித் சர்மா ஜடேஜா இருவரும் 24 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது. சிறப்பாக ஆடிய ரோஹித் சர்மா 196 பந்துகளில் 133 ரன்கள் அடித்து அசத்தினார். தொடர்ந்து இன்னொரு பக்கம் ஆடிய ரவீந்திர ஜடேஜா ஆட்ட நேர முடிவில் 110 ரன்களுடன் களத்திலும் இருந்தார். ஆனால் முதல் நாள் ஆட்டத்தின் நாயகனாக அறிமுக வீரர் சர்பராஸ் கான் அமர்ந்து உள்ளார். ரோஹித் சர்மா ஆட்டத்தின் பின் அடுத்தடுத்து வரும் வீரர்களை எளிதாக வீழ்த்திவிடலாம் என்று இங்கிலாந்து வீரர்கள் எண்ணிய போது திடீரென இங்கிலாந்து அணியின் 3 ஸ்பின்னர்களை பொளந்து கட்டினார் சர்பராஸ் கான். அதிரடியாக ரன்களை சேர்த்த சர்பராஸ் கான் 47 பந்துகளில் அரை சதம் கடந்து சாதனை படைத்தார். அறிமுகமான முதல் போட்டியிலேயே அரை சதம் விளாசிய அவர் சதமடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 99 ரன்களில் இருந்தபோது சதமடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஜடேஜா செய்த தவறால் அறிமுக வீரர் சர்பராஸ் கான் 66 பந்துகளில் 62 ரன்களை எடுத்து ரன் அவுட் ஆகி வெளியேற்றினார். இதனால் ஓய்வறையில் நின்று பார்த்து கொண்டிருந்த கேப்டன் ரோஹித் சர்மா தொப்பியை தூக்கி எறிந்து கொண்டு கோபத்தை வெளிப்படுத்தினார். சொந்த சாதனைக்காக ஜடேஜா இப்படி எதிர்முனையில் நின்றிருக்கும் வீரர்களின் விக்கெட்டுகளை காவு கொடுப்பது இது முதல் முறையல்ல. 2020ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ரஹேனா சதம் விளாசி சிறந்த ஆட்டத்தை விளையாடி கொண்டு இருந்தார். அவருக்கு உறுதுணையாக ஆடிய ஜடேஜா 49 ரன்களில் இருந்தபோது அரை சதத்தை எடுக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார். அப்போதும் ரஹேனா 112 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். அதுவும் ஜடேஜாவின் தவறுதான் என்றும், ஆனால் அதனை மனதில் வைக்காமல் ரஹேனா அவர்கள் உடனடியாக சென்று எந்த தவறும் இல்லை என்று கூறி ஆறுதல் கூறி பெவிலியன் திரும்பினார். வழக்கமாக வேகமாக ஓடும் ஜடேஜா எதிர்முனையில் நின்றிருக்கும் வீரர்களை பற்றி எப்போதுமே கவலை காட்டுவதில்லை. டெய்லர் கண்டர்கள் பேட்டிங் செய்தாலும் முதல் பந்திலேயே ஒரு ரன்னை எடுத்து எதிர்முனைக்கு சென்று விடுவார். சீனியர் வீரரான ஜடேஜா இப்படி சொந்த சாதனைகளுக்காக விளையாடுவது ரசிகர்களிடையே விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.